ஹாய் டியர். நான் உனக்காக தான் நெக்லஸ் பார்த்தேன்னு நினைக்கிறியா? அது உனக்காக இல்ல, நான் உன்னோட கசின் பிரீத்திக்காக தான் அந்த நெக்லஸை செலக்ட் பண்ணேன். ஸோ அனு, நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. நான் எதுக்கு தப்பா நினைச்சுக்கணும்? நான் உன்னை காதலிக்கிறேன். நீ வேணா பாரு, நீயும் அதே அளவுக்கு ஒரு நாள் என்ன காதலிப்ப. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் உன்னோட கசினை அவ்வளோ லவ் பண்றேன். அவளை நான் பார்க்க பார்க்க என் காதல் அதிகமாகுது. ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா புரிஞ்சுக்காத. உன்னை நான் ஜஸ்ட் யூஸ் தான் பண்ணேன். எப்பவும் இப்படிதான் நடக்கும். யூஸ் பண்ணாலும் சரி, மிஸ்யூஸ் பண்ணாலும் சரி, ரெஃப்யூஸ் பண்ண மாட்டல. ஒருவேளை யூஸ் பண்ணி பண்ணி உனக்கே என் மேல காதல் வந்துரும் பாரு. எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. வாட் a joke. உன்னை விட உன் கார் தானே செக்ஸியா இருக்கு. நீ யாரை வேணா காதலிச்சுக்கோ. நீ யாரை காதலிச்சாலும் கடைசியில என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறமும் எனக்கு செக்ஸியா நிறைய பேர் கிடைப்பாங்க. உன்ன மாதிரி ஆளுங்க என் பின்னாடி நிறைய பேர் சுத்துவாங்க. அட, நான் ஒன்னும் என் வீட்ல மாடு வளர்க்கல, புரியுதா உனக்கு? நினைச்சப்ப பால் வந்துகிட்டே இருக்கோ, அது எல்லாத்தையும் நீ கீழே கொட்டலான்னு நினைக்காத. நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து செலவு அதிகமாயிட்டே போகுது. அப்புறம் அடுத்த தடவை நீ நிலாவை பார்க்கும்போது ரிஷியை மட்டும் மனசுல நினைக்காத. நிலால சோறு தெரியுதான்னு பாரு. என்னாலதான் நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, புரியுதா இல்லையா? புரிஞ்சுது சித்தி. உங்க 2 பேரையும் நான் எதுக்கு என் வீட்ல வச்சிருக்கேன்னு தெரியுமாடி? முதல் விஷயம், நீங்க வீராண்ணாவோட பொண்ணுங்க. 2வது விஷயம், நீங்க பொண்ணுங்க. 3வது விஷயம், நீங்க அனாதைங்க. 4வது விஷயம் என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். இல்லன்னா நீங்க செஞ்ச காரியத்தை வேற யாராவது செஞ்சிருந்தாங்கன்னு வைங்க, எப்பவோ ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருப்பேன். உன்னோட அம்மா உனக்கு எதுவுமே கத்து கொடுக்கலையா? ஆனா நான் இப்ப சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேளு. அதாவது ரிஷி உனக்கு வர போற மாமா. அவன் கிட்ட இருந்து விலகியே இரு. ரிஷி அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை தேர்ந்தெடுத்தாச்சு. அவளோட பேரு அனு. புரிஞ்சுதா உனக்கு? ஸ்னேகா? அவ பேர் ஸ்னேகா தானே? நான் அதை தான் சொல்ல வந்தேன். உன் தங்கச்சிக்கு ஏற்கனவே சொன்னேன், 2 பேருக்கும் தனித்தனியா சொல்லிக்கிட்டு இருக்கணுமா என்ன? ஸ்னேகாவோட ஜாதகத்துல சனி இருக்கிறதுனால அவ பேரை நான் மாத்தி வச்சிருக்கேன், புரியுதா? அப்புறம் சாயந்தரம் ஸ்னேகாக்கு மெஹந்தி இருக்கு. உன்னோட அந்த தங்கச்சிக்கு சொல்லி வை, வீட்ல வந்து கூட மாட வேலை செய்ய சொல்லு. வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் இந்த வீடெல்லாம் நீட்டா தொடச்சு அலங்காரம் பண்ணணும், கல்யாண வீடு மாதிரி. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா? ஐயோ கடவுளே, எவ்ளோ வேலை இருக்கு. இதையெல்லாம் நான் எப்படி... அடடா, என்ன அழகு! இந்த வயசுலயும் உன்னோட அழக அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டில நீதான் எல்லாரையும் விட அழகா தெரிய போற. அழகா தெரிஞ்சிட்டாலும் மெஹந்திக்கு ரெடி ஆக வேண்டாமா? நீ எப்பவும் என் அழகிடி. எனக்கு என்ன பண்றீங்க? யாராவது பாத்துற போறாங்க. ஆத்தா பாத்துட்டு போகட்டும். நான் உனக்கு தாலி கட்டின புருஷன் இந்திரா. உன்னை நான் லவ் பண்றேன். என்னோட இந்திரா செல்லம் நாளுக்கு நாள் ரொம்ப அழகாய்கிட்டே போறா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டார்லிங். என்னங்க பண்றீங்க? உனக்கு 16 வயசு, எனக்கு 17 வயசு. அருமையான ஜோடி. எனக்கு 17 வயசு. எனக்கு எத்தனை வயசு? எத்தனை வயசு? கங்கட்ட பசங்களா, கொஞ்சம் கூட அறிவேலையா உங்களுக்கு? டேய், என்னடா 2 பேர் இங்க வந்து இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்ல. எங்களை டிஸ்டர்ப் பண்றதே வேலையா போச்சு. பெத்தவங்களை கிண்டல் பண்றதுக்கு வெக்கமா இல்ல? அப்ப நீங்க என்னோட மாமா கிண்டல் பண்ணீங்களா? அதுக்கு என்ன பண்றது? இது என்னோட ரூம். ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அப்பா, இன்னைக்கு மாமன் ரொம்ப டயர்ட் ஆக்கிட்டாங்க. அடக்கடவுளே, அப்படி என்னடா வேலை கொடுத்த உனக்கு? ஏன் நெக்லஸ் சூஸ் பண்ண சொன்னீங்கல்ல? அண்ணா டயர்டா இருக்கிறத பார்த்து நானும் டயர்ட் ஆயிட்டேமா. ஓடாடா, ரொம்ப பெரிய வேலை செஞ்சிட்டீங்க. ஏண்டா, நீ ஒரு நெக்லஸ் செலக்ட் பண்றதுல டயர்ட் ஆயிட்டியா? என்ன பாரு, இத்தனை வருஷமா நான் ஒரு நாள் கூட டயர்டே ஆகல.
ஆமா, இதுக்கு போய் ஏதோ காரணம் சொல்லிட்டு இருக்க. அப்பா எங்க 2 பேருக்கும் ஒரே ரூம் தானே. எங்க ரூம்க்கு அடிக்கடி யாரும் வராங்க. குழந்தைய பாவம் நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க. மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்துச்சா, உங்க ரூம் காலியா இருந்துச்சு, அதான் வந்துட்டோம். அவ்வளவுதான். தூங்குனதெல்லாம் போதும். 2 பேரும் எழுந்திருங்க. கெட் அப், வெளியில போங்க. சீக்கிரமா ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுங்க. போங்க. வெளியே துரத்த காரணம் கிடைச்சிருச்சு. நாங்க வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண போறீங்க, அப்படிதானே? இல்ல இல்ல, கிழவனுக்கு இளமை பூஞ்சல் ஓடணும். ஏய், நீ யார கிழவன்னு சொல்ற? யாரடா சொல்ற? உங்களை தான். ஆனா டேய், நில்லுங்கடா. நான் கிழவனா இல்லையான்னு காட்டுறேன். போயா கிழவனா? டேய், போகாத, நில்லு. என்னங்க எக்ஸாக்ட்லி. டேய், நில்லுடா, வரேன். என்ன பண்றீங்க? கிழவனாமே. அவனுக்கு கல்யாணங்க. ஐயோ இந்திரா, இந்திரா, இத வராத. ஐயோ, தலங்க. இன்னைக்கு நாளே சரியில்லை. அவுச். ஐயோ என்னாச்சு? நான் பார்க்கல. ஐம் சாரி. சாரி எதுக்கு சொல்ற? இதெல்லாம் நீ வேணும் தானே பண்ணிட்டு இருக்க. இன்ஃபேக்ட் நீ செய்யறதெல்லாம் பார்த்தா வேணும்னு பண்ற மாதிரி இருக்கு. மெஹந்திக்கு முன்னாடி என்ன அழ வைக்கணும்னு பாக்குற. நான் ரிஷியை கல்யாணம் பண்றது உனக்கு பிடிக்கல. நீ என்ன பேசிட்டு இருக்க? அதுவும் இல்லாம நான் எதுக்கு அப்படி நினைக்க போறேன்? என்ன கேட்டா நீ வாழ்க்கையில ஆசைப்படுற எல்லாமே உனக்கு கண்டிப்பா கிடைக்கணும். நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க ஸ்னேகா. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா? உன் மூளையில என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாதா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன நான் பரிசுன்னு நினைக்கிறேன். என் அக்கா சந்தோஷத்தை பார்த்து உனக்கு பொறாமையா இருக்குல்ல? என் அக்காக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தானே நினைக்கிற? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இவ எனக்கும் தங்கச்சி தான். நான் எதுக்காக இவளுக்கு கெடுதல் நினைக்கணும்? நாமெல்லாம் ஒரே குடும்பம்னு எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. குடும்பத்துல ஒருத்தருக்கு சந்தோஷம்னா அது எல்லாருக்கும் தான். ஆனா நீ செய்யறத பார்த்தா அப்படி இல்லையே. அட, என்ன அப்படி பாக்குற? நீ எங்க அக்கா கட்டிக்க போறவன் கூட எப்படி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தான்னு தெரியும்ல? என் அம்மா உன்னோட டர்ட்டி பிக்சர் பத்தின எல்லா கதையும் சொல்லிட்டாங்க. உனக்கு வெக்கமா இல்ல? ஓய், வாய முடி சோடா புட்டி. வா, என் அக்கா கிட்ட ஏதாவது பேசுன அப்புறம் உன் மண்டை உடைச்சு குழந்துருவன், ஜாக்கிரதை. பாத்தியா, எரும மாடு வந்துடுச்சு. நீ எல்லாம் என் அக்காவை கால்ல விழுந்து கும்பிடணும். அவ உனக்காக இவ வாழ்க்கையவே விட்டு கொடுத்திருக்கா. என் அக்கா மட்டும் நினைச்சான்னு வச்சுக்கோ. ஆமா, உன் அக்கா நிறைய நினைச்சிட்டு இருப்பா. ஆனா என்ன பண்றது, அவளுக்கு என்ன கிடைச்சது? வீட்டு வேலைக்காரின்ற பட்டம். உங்க அப்பா அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி உன்னை நிறைய கனவு காண வச்சிருப்பாங்கல்ல? நீ அமெரிக்காவுக்கு போவ, ரிஷிய கல்யாணம் பண்ணிப்ப, அங்க ராணி மாதிரி இருப்பேன்னு. பாவம், எல்லா கனவுகளும் நொறுங்கி போயிடுச்சு. நீங்க 2 பேரும் எதுக்குமே லாக்கி இல்லாதவங்க. நீங்க ஒரு லோ கிளாஸ். இன்ஃபேக்ட் லோ கிளாஸை விட மட்டமானவங்க நீங்க. என்ன அப்படி பாக்குற? மறைச்சு ராஜ் அங்கிளும் இந்திரா ஆண்டியும் உங்களை அப்படிதான் நினைக்கிறாங்க, தெரியுமா? வாய மூடி. அக்கா, இந்த 2 குப்பை தொட்டிங்களும் என் பக்கத்துல வந்தா எனக்கு தான் ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்த லோ கிளாஸ் பொண்ணுங்க 2 பேரும் நம்ம சொந்தக்காரங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் என் ஸ்டேட்டஸே கெட்டு போயிடும். சரியா சொன்ன ஸ்வாதி. இவளுங்க 2 பேரும் இங்க வராம இருந்திருந்தா சாப்பாடு மிச்சமா இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம தெருநாயங்களாச்சும் சாப்பிட்டுருக்கோம். அதையும் கெடுத்துட்டாளுங்க. எல்லா சாப்பாட்டையும் இந்த எரும மாடே சாப்பிடுச்சு. இல்ல, பாத்தியா எப்படி அசால்ட்டா போறாளுங்கன்னு? கொஞ்சம் கூட சூடு சொன்னையே இல்ல. சரியான எச்ச கலைங்க. இன்னைக்கு இவளை என்ன பண்றேன்னு பாரு. ஏய், என் அக்கா ஒண்ணு எச்சக்கலை இல்லடி. நீ தாண்டி அப்படி. நீ தான். அது உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் நீ என்ன சொல்லி கூப்பிட்ட? எருமமாடா? எங்க அம்மா எனக்கு ஊட்டி வளர்த்தாங்கடி. வெனை இல்லாம வளர்ந்தவனா. அடுத்தவங்களுக்கு கேவலமா பேசுறதை விட்டுட்டு நீ வாழ்க்கையில உருப்புற வழியை பாரு. நீ பாக்குறதுக்கு ஒட்டடை குச்சி மாதிரி இருக்க. உன் உடம்புலயே உன் சோடா புட்டி தான் பெருசா இருக்கு. யூ இடியட். ஏன் உங்க அம்மா உனக்கு சோறு போட்டு வளர்க்கலையா? என்ன சொன்னா? உன்னை இன்னும் நான் எதுவும் சொல்ல ஆரம்பிக்கல. நல்லா கேட்டுக்கோ. என் அக்கா மட்டும் ஒரு சொடக்கு போட்டான்னு வச்சுக்கோ, இப்படிங்கிறதுக்குள்ள ரிஷி வருவான். அவ ஒரு ஜாட காட்டினா போதும், அவ பின்னாடியே வருவான். ஆனா ரிஷி உனக்கு கட்டி வைக்கணும்னு அலையிறது உன் அம்மா தான். போடி, தியாகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் அக்கா ரிஷிய உனக்கு பிச்சையா போட்டிருக்கான். ஓ, சந்தோஷமா இரு. இன்னைக்கு உன் கையில மருதாணி வைப்பாங்கல்ல, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அந்த மருதாணி என் அக்கா உனக்கு போடுற பிச்சடி பிச்சை. எப்படியோ போய் தொலைடி பிச்சைக்காரி. அப்புறம் நல்லா கேட்டுக்கோ. என் அம்மா ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தவங்க பொருளை பறிச்சுட்டு போகணும்னு நினைச்சா கூட அவங்க தலையெழுத்த மாத்த முடியாது. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இப்படிதான் பேசணுக்கா. வா. சரியான எரும மாடுங்க.
இந்த தண்ணி குடி. என் ரத்தம் கொதிக்குது. அதுக்கு தான் தண்ணி குடிக்க சொல்றேன். எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட கோவம் இல்ல. நீ செஞ்சது சரிதான். அவங்க கிட்ட அப்படிதான் பேசணும். இந்த தண்ணி குடி. அந்த ஸ்னேகாவை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த கண்ணாடிக்காரி வாய்க்கு வந்தபடி பேசுறா. பதிலுக்கு நீ ஒரு வார்த்தை கூட திரும்ப பேச மாட்டேங்கிறக்கா. சும்மா, இன்னைக்கு ஸ்னேகாக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல முடியும்? உன் கால் எங்கக்கா? ஒரு பெரிய வணக்கம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஜென்மங்களை மன்னிக்கிறது கூட உன்னால மட்டும்தாக்கா முடியும். நீ எப்படியோ போ. சுபா, எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம குடும்பம். அதை நீ மறந்துடாத. நம்ம சித்தியும் சித்தப்பாவும் தான் நம்ம அப்பா அம்மா பட்ட கடனை தீர்த்து அந்த வீட்டை நமக்கு திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் அங்க போய் நம்மளால ஒரு புது வாழ்க்கை தொடங்க முடியும். அந்த வீட்டுல தான் நம்மளோட அப்பா அம்மாவோட நினைவுகள் இருக்கு. அவங்க நம்ம கூட இருக்கிறதுக்கு அதுதான் அடையாளம். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையாயிரு. தயவு செஞ்சு நீ ஏன் கிட்ட பொறுமை எதிர்பார்க்காத. உன் மனசை யாராவது கஷ்டப்படுத்தினாங்க, அவங்க மூஞ்சி அப்படியே உடைச்சிருவேன். அட, இந்த 1.5 கிலோ கைய ஒருத்தர் மேல ஓங்குனன்னு வை, அவங்க ஏந்திருக்கவே மாட்டாங்க. அப்படியே போய் சேர்ந்துருவாங்க. அக்கா சரிக்காத, நான் கோவமா இருக்கேன். ஓ, 1.5 கிலோ கை. சரி வாமா. வாங்க. சரி சரி சரி. ரெண்டு பேரும் எங்க எஸ்கேப் ஆறீங்க? ஐயோ என்னப்பா அது, போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்பாங்களா? நாங்க வெளியே போறோம். வெளியில எங்க? அது ஆனா அது மும்பை வீதியில 2 பேரும் கைய கோத்துட்டு ஊர்வலம் போக போறாங்க. டேய், டேய், எனக்கு என்ன இவர் பண்றது சுத்தமா பிடிக்கவே இல்லை. தெரியுமா, இவர் சாட் சாப்பிடுறதுக்கு தனியா போக மாட்டாராம், வெக்கப்படுவாராம். அதனாலதான் நம்ம மாமா கூட்டிட்டு போறாராம். ஓ, வயசானவனும் ஸ்மார்ட் தான். மறந்துட்டியா? ஏன்? உங்க அப்பாடா அவரு. எங்க பாரு, இன்னைக்கு மெஹந்தி இல்லையா, அதனால நாங்க கோயிலுக்கு போறோம். பண்டிதர் பூஜை பண்ணி இந்த மெஹந்தியை திருப்பி கொடுப்பாரு, அவ்வளவுதான். டேட்டிங் போறதுக்கு 2 பேரும் நல்ல ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க இல்லனா? ஏன்டா என் மகனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படியே பாத்தீங்களா கொடுத்தனா இவனுக்கு எப்படி எல்லாம் பேசுறானுங்கன்னு பாத்தீங்களாமா? மெஹந்தியை எடுத்துக்கிட்டேல்ல? ஆமாங்க. மாம், அதுக்கு எதுக்குமா பூஜை பண்ணிக்கிட்டு அப்படியே போடலாம்ல? இல்லப்பா, இது சம்பிரதாயமா பண்றதுதான். அதாவது பண்டிதர் கையால புனிதப்படுத்தின மருதாணிய ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு வச்சு விடும்போது அவங்களோட வாழ்க்கை பூரா அவங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் பண்டிதர் ஆசீர்வதிச்சு கொடுத்த மருதாணிய கல்யாண மாப்பிள கல்யாணமாக போற பொண்ணு கையில வச்சு விடுவான். புரியுதா? புரிஞ்சுதா? இத பூஜையில வச்சு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ அந்த பொண்ணு கையில வச்சு விடு, அவ்வளவுதான். உனக்கு என்ன தோணுதோ அந்த டிசைன் வச்சு விடு. ஜஸ்ட் இது ஒரு சம்பிரதாயம், அவ்வளவுதான். இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வரோம். டேய், வந்து வச்சுக்கறேன்டா உன்னை. என்ன பண்ண என்னத்த போறாங்க? வந்து பேசுவீங்க? இவர்தான் பசங்களை கெடுத்து வச்சிருக்காரு. நேரமாகுது, போலாம். பண்டிதர் கையால புனிதப்படுத்தின மருதாணிய ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு வச்சு விடும்போது அவங்களோட வாழ்க்கை பூரா அவங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு அர்த்தம். பிரதர், மருதாணி வந்த உடனே அது எப்படி பிரீத்திக்கு வைக்கிறது? என்ன அண்ணா, அது ரொம்ப ஸ்பெஷல் மெஹந்தி. அவ்வளவு சீக்கிரம் கை கட்டுற மாதிரி வைக்க மாட்டாங்க, தெரியும்ல? தெரியும். அண்ணா, நீ ஒன்னும் திருடுற பிளான் எல்லாம் ஒண்ணும் போடலையே. ரொம்ப புத்திசாலிடா. இந்த புத்திசாலி தம்பி என்ன அட்வைஸ் பண்ண போறான்னா, நீங்க திருடுற மாதிரி இருந்தா பயங்கரமா அடி வாங்குவீங்க. அது நான் இல்ல, நீதான் திருட போற. திருடு நான் இல்ல, அது நீதான். நானா? இல்லனா நான் வரல இந்த விளையாட்டுக்கு. இன்னைக்கு சாயந்தரம் செம்மையா இருக்க போகுது. ஏன்னா அந்த மெஹந்திய அப்படி இருக்க போகுது. அண்ணா, இந்த மெஹந்தி பவுல் இருக்கிறது சேம் டு சேம் தானே? கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு வந்த பவுலை நான் திருடும் போது இதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது யாரும் பிடிக்க மாட்டாங்கல்ல? அண்ணா, உன்னால இன்னைக்கு நான் எந்த பொண்ணுமே சரியா சைட் அடிக்க கூட முடியல. இந்த நாளை தயவு செஞ்சு மறந்துடாத. உனக்காக நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன். நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன்டா. ஆமா, மாம் டாட் கோவிலுக்கு போனாங்க, இன்னும் வர காணோம். வந்துட்டு இருப்பாங்க. அண்ணா, மெஹந்தி வந்துருச்சு. இந்தாங்க, எங்க சார்பா எங்க மருமகளுக்கு மெஹந்தி வாங்கிட்டு வந்திருக்கோம். நானும் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பாட்டியை எங்கேயுமே காணுமே.
அம்மா மார்க்கெட்ல ஏதோ வாங்கணும்னு சொன்னாங்க. டிரைவர் கூட்டிட்டு போயிருக்காரு. சரி சரி, வாங்க வாங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. அப்புறம் நமக்காக அங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. நான் மெகந்தியை போய் பத்திரமா வச்சுட்டு வந்துடுறேன். நம்ம பொண்ணு வந்துருவா. அவ வந்தது இதை போட்டுக்கிட்டோம். சரி சரி, சீக்கிரம் போ சீக்கிரம் போ. நம்மள இந்த சித்தி கழுத மாதிரி வேலை பார்க்க வைக்குது. அப்ப கண்டிப்பா என் வெயிட் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த சீன் சிகாமணி என் எரும மாடுன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் அவ வாயை உடைச்சிடுறேன். கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும்க்கா. இப்ப தூங்கலாம். ஏற்கனவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே வந்திருக்கோம். சரி நீ தூங்கு. நான் போய் சித்தியை பார்த்துட்டு வரேன். ஒருவேளை ஏதாவது வேலை பாக்கி இருந்தா அதுக்கப்புறம் என்ன வந்து திட்டுவாங்க. போகலன்னா என்ன பண்ணுவாங்க? உட்காரு. மரியாதையா தூங்குக்கா. நேத்து தோச்ச துணியே இன்னும் காயவே இல்ல. இது தவிர நம்ம கிட்ட வேற நல்ல ட்ரெஸ்ஸும் இல்ல. இந்த ட்ரெஸ் போட்டு எப்படி அங்க போறது? இப்ப யாரு வந்திருக்காங்க? நான் போய் பாக்குறேன் இரு. பாட்டி, பாட்டி நீங்க? கோவிலுக்கு போயிருந்தேன். வர வழியில கடைங்களை பார்த்தேன். உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு. இந்தாம்மா, இத போட்டுக்கோங்க. ரொம்ப அழகா இருப்பீங்க. ஆனா பாட்டி, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம? அதே மாதிரி நீ எதுக்கு என்ன ரோட கிராஸ் பண்ணி விடணும்? தேங்க்யூ பாட்டி. ரொம்ப நல்ல பிள்ளைங்கம்மா நீங்க. நீங்க ஏன் இந்த வீட்டு பொண்ணா இருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. இத கண்டிப்பா போட்டுக்கோங்க. தேங்க்யூ. I'm sorry. I'm sorry. ஆக்சுவலி நான் உங்களை பார்க்க தான் வந்துகிட்டு இருந்தேன். என்ன பார்க்கவா? எதுக்காக என்ன பார்க்க வந்தா? இது இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? தேங்க் யூ. நாட்டி பாய், நீ ஏற்கனவே நிறைய வாட்டி இந்த மாதிரி சொல்லிட்ட. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, எனக்கும் அம்மா வயசு தான். ஆக்சுவலி உண்மை என்னன்னா, பார்க்க 20-22 வயசு மாதிரி இருப்பேன். ஏற்கனவே எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, மறந்துடாத. நான் உன்னை சொல்ற கேக்குறியா? நீ வெளியில போ. வெளியில உன் வயசுக்கு ஏத்த மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க. உடனே போய் உன் வேலையை ஆரம்பி. ஆல் தி பெஸ்ட். நீ ஏன் இப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அம்மா என்னாச்சு உனக்கு? ஓ மேம். சாப்பிடுறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப பண்ணியாச்சு. நல்ல விஷயம். சம்மந்தியம்மா, அனுவை எங்கேயும் காணோம். எங்க இருக்கா? இதோ வந்துட்டாளே. ஓ, ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டுமா, பரவாயில்ல பரவாயில்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எங்க வீட்டுல பொண்ணுங்க கால்ல விழமாட்டாங்க. நல்லா இருமா. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு.
அந்த பொண்ணு உன்னை லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் வேண்டான்னு சொல்லலன்னா நீ என்ன பண்ணுவ? அப்புறம் உன் ஆளோட நிலைமை? என்னை பத்தி உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவளை கூப்பிட்டா உடனே வந்துருவா. ஆனா அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். பிரீத்தி அடையணும்னா அவளுக்கு பொறாம வரணும். புரியுதா? வா தெளிவா சொல்றேன். நம்மள ஒருத்தர் விலகி போகாம கூடவே இருந்தா அதை நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துப்போம். பிரீத்திக்கு மட்டும் நான் அவளை விட்டு ரொம்ப தூரம் போறேன், என்னை இழந்துட போறேன்னு அவன் நினைச்சிட்டா, அதுக்கப்புறம் பாரு படத்துல வர மாதிரி கல்யாணத்தை நிறுத்தி அதுக்கப்புறம் சொல்லுவா ஐ லவ் யூன்னு. I see. ஒருவேளை அப்பவும் வரலன்னா என்ன பண்ணுவ? உன்ன மாதிரி ஆளுங்க இருந்தா எதிரிங்களே தேவைடா. அதோவர பெஸ்ட். வருவா இல்ல வந்துட்டா? அப்ப நீ கிளம்பு. ஏமா தேங்க்யூ. தங்கச்சி கல்யாணத்துக்காக உதவி செஞ்சுட்டு இருக்கியா? உண்மையாவே நீ ரொம்ப புண்ணிய காரியம் செஞ்சுட்டு இருக்கமா. கல்யாண வேலைகள்ல யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் கூடி வந்துடும். இங்க பாருமா, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னோட நண்பர் இருக்கான், என் ராஜு இருக்கான். உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராம அவன் பார்த்துக்குவான். நான் மனசார சொல்றேன், உனக்கும் சீக்கிரமா கல்யாணம் கூடி